வணக்கம். இந்த வீடியோல 11ஆம் வகுப்பு இலக்கண குறிப்பு பார்க்க போறோம். ஏற்கனவே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 2 வகுப்புகளுக்குமான இலக்கண குறிப்புகளை முழுமையா முடிச்சிட்டோம். அது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனல்லையே தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோக்களும் இருக்கு. எல்லா நண்பர்களும் அதை தயவு செய்து இதை முடிச்சதுக்கு அப்புறம் போய் அதையும் பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இது முழுமையான பலனை கொடுக்கும். இலக்கண குறிப்பு குறித்த ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோவை முடிச்சதும் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இலக்கண குறிப்புகளை முழுமையா போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றேன். சரி, இந்த வீடியோவே கொஞ்சம் நீளமான வீடியோவாக தான் அமைய போகுது. ஏன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு போல குறைவான வார்த்தைகள் இதில் இல்லை, நிறைய இருக்க போகுது. அப்படின்றதுனால கொஞ்சம் வீடியோவை நம்ம தலைப்புக்குள்ள நான் வேகமாக போயிடுறேன். ஒவ்வொன்றா வேகமாக பார்த்துடலாங்க. முதல் சொல் சரிங்களா, 11ஆம் வகுப்பு இலக்கண குறிப்புக்குள்ள வந்ததுமே அதில் நம்ம சந்திக்கக்கூடிய முதல் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநகர் அப்படிங்கிறது. மாநகர், இந்த மா அப்படிங்கிற உருவை பார்த்ததுமே சொல்லிருந்தீங்க. மாநகர் அப்படின்றதுமே இந்த மா அப்படிங்கிற உருவை பார்த்ததுமே நம்மளால சொல்ல முடியும் இது உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது. சரிங்களா, சால உருத்தவ நனிக்கூர் களி மாவிய வல்கடி இருவிழு தடம் அப்படின்னு இருக்கும். அதுல மா அப்படிங்கிற உரிச்சொல் உருவு வர்றதுனால இது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா காட்டல். காட்டல் இந்த அல்விகுதியை பார்த்ததுமே சொல்ல முடியும் உங்களால இது தொழில் பெயர். சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா கோடல். கோடல் கோடல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கற்கும் முறை. சரிங்களா, கோடல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இதோட பொருள். இந்த பாடல் அதாவது இது நன்னூல்ல வருது. நம்முடைய பாடப்பகுதியில் இந்த சொல் நன்னூல் பகுதியில் வருது. இந்த இடத்துல கோடல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா கற்றுக்கொள்ளும் முறை அப்படிங்கிறது பொருள். பொதுவாகவே கோடல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அதோட பொருள். சரிங்களா, இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். அல்விகுதி வருது பார்த்தீங்களா, அதை பார்த்ததுமே நம்மளால சொல்ல முடியும் இது தொழில் பெயர். சரிங்களா, நான் வேகமா போறேன். உங்களுக்கு புரியலைன்னா தயவு செய்து நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கக்கூடியதை நான் விரிவா உங்களுக்கு நடத்துறேன். சரிங்களா, தொழில் பெயர்னா என்ன, அதுல அல்விகுதி எப்படி வரும், தல்விகுதி எப்படி வரும், இதெல்லாம் விரிவா இப்ப நடத்திக்கிட்டு இருந்தோம்னா நேரம் பத்தாது. அப்படிங்கிறதுனால தான் வேகமா போறேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான். உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்களுடைய சந்தேகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் கேட்கலாம். கேட்டா உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்த கேள்வி பாருங்க, கேட்போர். கேட்போர் இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டல் அப்படிங்கிறது ஒரு தொழில், கேட்பது அப்படிங்கிறது ஒரு வினை. அந்த வினையை அடிப்படையா வைத்து ஒரு நபரை இது குறிக்குது. சரிங்களா, எனவே இது வினையால் அணைந்த பெயர். சரிங்களா, வினையால் அணையும் பெயர் இது. கேட்போர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தும். இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா முற்றுமை. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு முற்று பெறக்கூடிய பொருளில் வந்தால் அதன் பெயர் முற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஐந்தும் அப்படின்னு சொல்றது நான் இலக்கணம் ஐந்தும் அறிவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐந்தும் அப்படிங்கிற முற்று பொருளில் வர்றதுனால இதுக்கு பேர் முற்றுமை. அடுத்து பாருங்க செங்கையல். செங்கையல். செங்கையல் பிரித்தோம்னா நமக்கே தெரியும் செம்மை கூட்டல் கயல் அப்படின்னு பிரியும். கயல்னா மீன் அர்த்தம். செம்மை கூட்டல் கயல் அப்படின்னு பிரிந்ததுன்னா பிரிக்கும் போது செம்மை என்கின்ற மை விகுதி வெளிப்பட்டு வருவதால் இதற்கு பேரு பண்பு தொகை. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா வெண்சங்கு. வெண்சங்கு இதையும் பிரித்தீங்கன்னா மை விகுதி வெளிப்பட்டு வரும். வெண்மை கூட்டல் சங்கு அப்படின்னு பிரிக்கும் போது மை விகுதி வெளிப்பட்டு வரும். அப்படி இருக்கிறதுனால இது பேரு பண்பு தொகை. இதன் பெயரும் பண்பு தொகை. அடுத்து பாருங்க அகிர்புகை. அகிர்புகை சரிங்களா, அகிர்புகை அப்படின்னா என்னன்னா அகில் அப்படிங்கிறது ஒரு நறுமண பொருள். சரிங்களா, அகில் அப்படிங்கிறது ஒரு நறுமண பொருள். சந்தன மாதிரி ஜவ்வாது மாதிரி அகில் ஒரு நறுமண பொருள். சரிங்களா, அந்த அகில்ல இருந்து ஒரு புகை வருது. சரிங்களா, அப்ப இது என்னன்னா அகில் உடைய புகை. அகிலுடைய புகை. இந்த உடைய அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருபு அப்படின்னு பார்த்தோம்னா
ஆறாம் வேற்றுமை உருபு. அது உடைய என்பது ஆறாம் வேற்றுமை உருபு. அப்ப அகிலுடைய புகையில் இருந்தாதான் இது சரியான பொருளை தரும். அந்த உடையங்கிற உருபு மறைந்து வந்ததுனால ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப அகில் புகைக்கு என்ன இலக்கண குறிப்பு? ஆறாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, மங்கையும் கொண்டலும். மங்கையும் கொண்டலும். மங்கையும் கொண்டலும். மங்கையும் கொண்டலும். அது என்ன? மங்கை அப்படின்னா மயில்னு அர்த்தம். மங்கைனா மயில் அப்படின்னு அர்த்தம். கொண்டல்னா மேகம், அதாவது மழை பெய்யக்கூடிய கருப்பு மேகம் இருக்கு பாருங்க, கருமேகம், அதுக்கு பேரு கொண்டல் அர்த்தம். சரிங்களா? மங்கைனா மயில், கொண்டல்னா கருமேகம். ஸோ மங்கையும் கொண்டலும் அப்படிங்கிறது என்னன்னா எண்ணி எண்ணி வருவதால் இதுக்கு பேரு எண்ணும் மை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, கொன்றை சூடு. கொன்றை சூடு. கொன்றை சூடு. அது என்ன கொன்றை சூடு அப்படின்னா, கொன்றைன்னு ஒரு மலர் இருக்குங்க, அந்த மலரை சூட சொல்றாங்க. அப்ப கொன்றை சூடு அப்படின்னு இருக்கு. உண்மையிலே இது எப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா, கொன்றையை சூடு அப்படின்னு தானே இருக்கணும். கொன்றையை சூடு அப்படின்னு இருந்தா நல்ல முழுமையான பொருளை தருது. இந்த ஐ அப்படிங்கிற உருவு அப்ப இதுல மறைந்து வருது. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப கொன்றை அப்படிங்கிறதுல ஐ உருவு மறைந்து வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. இது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதுல எத்தனாவது வேற்றுமை தொகை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாவது வேற்றுமை உருவான ஐ மறைந்ததால் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஐ ஆல். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது இந்த செய்யுள் ஆள்னா பொதுவா வந்து ஆலமரத்தை குறிக்கும். இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது ஆலமரத்தை குறிக்கல. சரிங்களா? இப்ப இந்த சொல்ல வந்து ஒரு அசை சொல்ல, அசை நிலையாக வருது. அசை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்கள் மொத்தம் 4 வகைப்படும், நமக்கு தெரியும் இல்லைங்களா? சொற்கள் மொத்தம் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரிங்களா? அதுல இந்த இடைச்சொல் இருக்கு பாத்தீங்களா? அந்த இடைச்சொல்ல, அதாவது 2 சொற்களுக்கு நடுவில் இடையில் வரக்கூடிய சொற்களை இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடைச்சொல்ல இந்த அசை நிலை அப்படின்னு ஒரு நிலை வருது. அசை நிலை அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்காது. தனியாக இந்த ஆளுக்கு வந்து பொருள் இருக்காது. பொருள் அந்த வாக்கியத்தில் ஆள் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லாமல் ஒரு அசை நிலையாக அது வரும். அதுக்கு தான் அசை நிலை அப்படின்றது பேரு. ஸோ ஆள் அப்படின்னா பொருளற்ற சொல்லாக ஒரு வாக்கியத்தில் இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு அசை நிலை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு. சரிங்களா? அப்போ ஆள் அப்படிங்கிறது அசை நிலை. அப்புறம் பாருங்க, கன்னி. கன்னி இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்றாங்கன்னா, அண்மை விழிச்சொல். சரிங்களா? அண்மை விழிச்சொல், கிட்டத்துல இருக்கக்கூடியவங்களை கூப்பிடக்கூடிய சொல், கூப்பிடுறது விழிக்கக்கூடிய சொல்லுக்கு பேரு அண்மை விழிச்சொல். சரிங்களா? இந்த கன்னி என்பது அண்மை விழிச்சொல். தலைவனும் தலைவியும் பக்கத்துல இருக்கும்போது தலைவன் தலைவிட்ட கன்னி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எனவே இது என்னன்னா அண்மை விழிச்சொல். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஆடுகம். ஆடுகம். ஆடுகம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. எப்பயுமே அதோட பொருள் தெரிஞ்சிச்சுன்னா இலக்கண குறிப்பு சுலபமா சொல்லிடலாம். ஆடுகம் அப்படின்னா என்னன்னா ஆடுவோம் அப்படின்னு அர்த்தம். ஆடுகம் என்பதற்கு என்ன பொருள்? ஆடுவோம் அப்படின்னு பொருள். இல்லைன்னா கொண்டாடுவோம் என்பது பொருள். சரிங்களா? தலைவன் தலைவிட்ட சொல்றாரு ஆடுகம் அப்படின்றாரு, அதாவது ஆடுவோம் கொண்டாடுவோம் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்ப ஆடுவோம், அதுக்கு என்ன நீங்க இலக்கண குறிப்பு சொல்லுவீங்க? தன்மை பன்மை வினைமுற்றுன்னு சொல்லுவீங்களா? அப்ப ஆடுகம் என்பதற்கு என்ன இலக்கண குறிப்பு? தன்மை பன்மை வினைமுற்று. சரிங்களா? அது தன்னை குறிக்குதா? ஆமா, ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்குது, தன்மையை தான் குறிக்குது. படற்கையை தன்மையை குறிக்குது, ஒருமையை குறிக்குதா பன்மையை குறிக்குதான்னா பன்மையை குறிக்குது. ஏன்னா தலைவனும் தலைவியும் சேர்ந்து அவங்க சொல்றாங்க ஆடுகம் அப்படின்னு. அப்ப அது பன்மையை குறிக்குது. தன்மை பன்மை வினைமுற்று. கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது வினைமுற்று. சரிங்களா? அப்ப தன்மையை குறிக்குது, பன்மையை குறிக்குது, வினைமுற்றாக வருது. எனவே தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்றது. அடுத்த சொல் பாருங்க, தாவி. சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். சரிங்களா? தாவி அப்படிங்கிறது வினையச்சம். தாவிங்கிறது வினையச்சம். ஏன்னா தாவி சென்றான் சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப சென்றான் என்பது வினைச்சொல். வினைச்சொல்லுக்கு முன்னாடி வந்த எச்சம் என்பதனால் தாவி என்பது வினையச்சம். இதே பெயர் சொல்லுக்கு முன்னால் வரக்கூடிய எச்சமா இருந்தா பெயர் எச்சம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மாதே. மாதே.
மாது அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, பெண். மாதே அப்படிங்கிறது விழி, விழினா கூப்பிடுதல், சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? விழி என்பது இதனுடைய இலக்கண குறிப்பு, சரிங்களா? அடுத்து பாருங்க, பிரிந்தோர். பிரிந்தோர் 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா இலக்கண குறிப்பு சொற்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து தான் கேள்வி வரும். 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்புகள்ல இருந்து தான் கேள்விகள் வரப்போகுது. எனவே ஒரு சொல் கூட விடுபடாமல் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனவே நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுட்டு அதையே படிச்சீங்கன்னா அதை மீறி இலக்கண குறிப்பு ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்பே இல்லை, சரிங்களா? சரிங்களா? அது போக நம்ம புரிந்தும் படிக்கிறோம். பிரிந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அது ஏன் வினையால் அணையும் பெயர் நம்ம தெரிஞ்சே தான் வச்சிருக்கோம். அதனால வேறு சொல் மாற்றி கொடுத்தாலும் நம்மளால சொல்லிட முடியும். அப்படி அவங்க கொடுக்கறதே இல்லை, வேறு சொல்லை மாற்றி கொடுப்பதே இல்லை. புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே கொடுக்குறாங்க. எனவே ரொம்ப சுலபமாக நம்மளால அடிச்சிட முடியும். பிரிந்தோர் அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா வினையால் அணையும் பெயர். பிரிதல் அப்படிங்கிறது வினை, அந்த வினையால் அணைந்த ஒரு பெயரை அது சொல்லுது, சரிங்களா? ஒரு ஆளை சொல்லுது, சரிங்களா? பிரிவு அப்படிங்கிற ஒரு வினையை அடையாளமாக வச்சு ஒரு நபரை அது குறிக்குது. எனவே இது வினையால் அணையும் பெயர், சரிங்களா? அடுத்து பாருங்க, நன்று நன்று. நன்று நன்று 2 முறை வந்ததை வச்சுமே நீங்க சொல்லிடுவீங்க. இது என்ன அப்படின்னாக்க அடுக்கு தொடர் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். 2 முறை அடுக்கி வந்ததுனால இது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட முடியும். அடுத்து பாருங்க, அம்மை. அம்மை அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சரிங்களா? என்ன சொல் பார்த்தோம்? ஆல் அப்படின்னு ஒரு சொல் பார்த்தோம். ஆல் அப்படின்னு ஒரு சொல் பார்த்தோம். இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொன்னோம்? அசைநிலை அப்படின்னு சொன்னோம். ஏன்? இதுக்கு எந்த பொருளும் இல்லை, சரிங்களா? செய்யுள்ல பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்தில் இதற்கு எந்த பொருளும் இல்லை. அதே மாதிரி தான் அம்மை அப்படிங்கிற சொல்லுக்கும் எந்த பொருளும் இல்லை. அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? அசைநிலை அப்படிங்கிறது இதனுடைய இலக்கண குறிப்பு. அடுத்து பாருங்க, உண்டல். உண்டல். உண்டல் என்னன்னா தொழில் பெயர். அல்விகுதி வந்து பாத்தீங்களா, வந்ததுமே நம்மளால சொல்ல முடியும், இது தொழில் பெயர் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, துஞ்சல். துஞ்சல் இதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா இதுக்கும் தொழில் பெயர் தான். அல்விகுதி வருது பாத்தீங்களா, எனவே இதுக்கும் தொழில் பெயர் தான். துஞ்சல் அப்படின்னா என்னன்னு கேட்டா தூங்குதல், சோம்பேறித்தனமாக இருத்தல். சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு பேரு துஞ்சல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தூங்குதலுக்கும் துஞ்சல்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்து பாருங்க, முயலா. முயலா இது அடுத்து ஒரு சொல்லு வரும், சரிங்களா? அது ஒரு பெயர் சொல்லாதான் இருக்கும், சரிங்களா? அப்ப முயலா நண்பன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த முயலா அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஏன்? முயலாத இந்த தா என்கிற ஈறு கெட்டு போச்சு, எதிர்மறையா இருக்கு, பெயரச்சமாகவும் இருக்கு. எனவே ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் முயலா என்பது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வெண் சுவை. வெண் சுவை. வெண் சுவை வெண்மை கூட்டல் சுவை. எனவே மை விகுதி வெளிப்பட்டு வருது பிரிக்கும் போது. அப்படி மை விகுதி வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா பண்பு தொகை. அடுத்து பாருங்க, தீம்பால். தீம்பால் பால்னா நமக்கு தெரியும், பால். தீனா என்னது? தீம்பால்னா என்னது? தீஞ்சு போன பால், அப்படிதானே? இல்லைங்க, தீம்பால் அப்படிங்கிறது தீஞ்சு போன பால் இல்ல. தீ அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்ல தீனா நெருப்பு சார், தெரியாதா? தீ அப்படின்னா இனிப்பு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? தீனா தமிழ்ல இனிப்பு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் தித்திப்பு அப்படின்னு சொல்றோம். தித்திப்புனா இனிப்பு, தீனாலே இனிய அப்படிங்கிறது தான் பொருள், சரிங்களா? அப்ப அந்த தீ பால், தீம்பால் அப்படின்னு புணர்ந்திருக்கு. அப்ப இந்த இனிமை அப்படின்னு இருக்கு இல்லையா, இனிமை பால். இனிமை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பண்பு தொகைன்னு தானே சொல்லுவோம். அப்ப தீ அதே பொருள் தான், சரிங்களா? அப்ப தீ பால் அப்படின்றது என்னது? பண்பு தொகை. தீம்பால் அப்படிங்கிறதுக்கு பண்பு தொகை. அடுத்து பாருங்க, விரிகதிர். விரிகதிர். விரிகதிர் இந்த இடத்துல ஒரு உருவு போடுறோம், பொருள் வருது. விரிகின்ற கதிர் அப்படின்னு போட்டா பொருள் கிடைக்குது. அப்ப விரிகின்ற கதிர்னு இருந்தா நமக்கு ரொம்ப சரியான பொருளா இருக்கு. அப்ப இந்த கின்றங்கிற உருவு மறைந்து வந்ததுனால, கின்ற அப்படிங்கிற வினை உருவு மறைந்து வந்ததுனால இதுக்கு என்ன சொல்லலாம்?
வினைத்தொகை. சரிங்களா? அதாவது என்ன உருவு மறையுதோ அந்த தொகையை நம்ம சொல்லிடுறோம். உவம உருவு மறைந்தால் உவமை தொகை, என்கிற உருவு மறைந்தால் உண்மை தொகை, வினை உருவு மறைந்தால் வினைத்தொகை. சரிங்களா? பண்பு உருவு மறைந்தால் பண்பு தொகை. என்ன உருவு மறைதோ அதை அந்த தொகைன்னு சொல்ல போறோம். அதே மாதிரி வேற்றுமை உருவு மறைந்தால் வேற்றுமை தொகை. இது போக அன்மொழி தொகைன்னு ஒன்று இருக்கு. தொகை நிலை தொடர்கள், தொகா நிலை தொடர்கள் தனி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள முறையில் இருக்கும். சரிங்களா? அதில் விரிவாக அதில் நடத்துறேன். இந்த இலக்கண குறிப்பில் நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒழுகு நீர். ஒழுகு நீர் விரிகதிர் வினைத்தொகைன்னு பார்த்தாச்சு. ஒழுகு நீர், ஒழுகு நீர், இதுக்கு என்ன இலக்கண குறிப்புங்க? வினைத்தொகை தான். ஏன்னா ஒழுகுகின்ற நீர், ஒழுகு நீர். அதுக்கப்புறம் பாருங்க, பொற்களம். பொற்களம், களம்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு பாத்திரம். சரிங்களா? பொன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இது எப்படி இருந்தால் சரியான பொருள் வருதுன்னு பாருங்க. பொன்னால் ஆன களம் அப்படி இருந்தா பொருள் வருதா? பொற்களம் அப்படிங்கிறதுக்கு எப்போ முழுமையான பொருள் வருது? பொன்னால் ஆன களம் அப்படி இருந்தா பொருள் வருதா? வருது. சரிங்களா? அப்ப என்னென்ன உருவு இதுல மறைந்திருக்கு பாருங்க. ஆள் மறைந்திருக்கு, ஆன மறைந்திருக்கு, இந்த இரண்டு சொற்களும் மறைந்திருக்கு. ஆள் என்பது என்னது? மூன்றாம் வேற்றுமை உருவு. சரிங்களா? மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்திருக்கு. அதனுடைய பயன், அது கொடுக்கக்கூடிய பயன். சரிங்களா? அது கொடுக்கக்கூடிய பயன் தான் இந்த ஆணை அப்படிங்கிற சொல். சரிங்களா? அப்ப மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது இதற்கான இலக்கண குறிப்பு. இந்த இடத்துல புரியுது இல்லைங்களா? பொற்களம் அப்படிங்கிறது ஏன் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா, மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் மறைந்திருக்கு, அது கொடுக்கக்கூடிய பயனான ஆணை அப்படிங்கிற சொல்லும் மறைந்திருக்கு. அப்ப உருவும் மறைந்து அதனுடைய பயனும் மறைந்து வந்தால் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொற்சிலம்பு. அதேதான், பொற்களத்துக்கு என்னவோ அதேதான் பொற்சிலம்பு. பொற்களத்துக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதேதான் பொற்சிலம்புக்கும். சரிங்களா? பொன்னால் ஆன சிலம்பு. பொன்னால் ஆன சிலம்பு, பொன்னால் ஆன சிலம்புன்னு சொன்னா பொருள் வருது. அப்ப ஆள் என்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்தது, ஆன என்கிற பயனும் மறைந்தது. எனவே மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா? அடுத்து பாருங்க, கொண்ட. கொண்ட, கொண்ட ஒரு டேஷ் போட்டு பாருங்க. கொண்ட கொள்கை. இந்த கொள்கை சும்மா நானா போட்டேங்க, அவங்க கேட்டது கொண்ட அப்படிங்கிறது மட்டும்தான். எனவே வந்து சேர்ந்த சொல் எதுனா பெயர் சொல். ஸோ பெயர் சொல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எச்சமாக இது இருப்பதினால் இது பெயரெச்சம். சரிங்களா? பெயரெச்சமா வினையெச்சமான்னு பார்க்குறோம். பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் இது இருக்கு அப்படிங்கிறதுனால இது பெயரெச்சம். அடுத்து பாருங்க, அறிவும் ஒழுக்கமும். அறிவும் ஒழுக்கமும், அறிவும் ஒழுக்கமும், அறிவும் ஒழுக்கமும், அறிவும் ஒழுக்கமும். சரிங்களா? இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? இரண்டு சேர்ந்து வந்திருக்கு. எனவே எண்ணும்மை அப்படின்னு சுலபமா சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, பந்தர். பந்தர், பந்தர். இதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா, போலி குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து இதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. ஏன்னா போலி குறித்து முழுமையா அதில் விளக்கியிருப்போம். பந்தர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல என்ன எழுத்து இருக்கணும்னா இரு இருக்கக்கூடாது, இல்லுதான் இருக்கணும். பந்தல் அப்படி இருக்கணும். ஆனா செய்யுள்ல பந்தர் அப்படின்னு பயன்படுத்துறோம். என்ன பொருள் இந்த சொல் பயன்படுது? பந்தல் அப்படிங்கிற பொருளே பயன்படுது. அப்ப ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல அந்த எழுத்து இல்லாம வேறொரு எழுத்து இருந்து அப்பையும் அதே சொல்லினுடைய பொருளை ஒரு சொல்லு கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் போலின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து இருந்து அப்பையும் பொருள் மாறலைன்னா அதுக்கு பேர் போலின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே இல்லு இருக்க வேண்டிய இடத்துல இரு இருக்கு, அப்பையும் அதோட பொருள் மாறலை. பந்தல் அப்படிங்கிற பொருள்லேயே அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இது போலி அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். போலின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்படி மாறி வந்த எழுத்து முன்னாடி இருக்கா, நடுவில் இருக்கா, முதல்ல இருக்கா, நடுவில் இருக்கா, கடைசியில் இருக்கான்னு பார்க்குறோம். கடைசியில் தான் இருக்கு. எனவே இதுக்கு பேர் என்னன்னா ஈற்றுப்போலி. சரிங்களா? கடைசி எழுத்து மாறியும் பொருள் மாறாமல் இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஈற்றுப்போலி அப்படிங்கிறது. அடுத்த சொல் பாருங்க, அறிதல். அறிதல், அறிதல், அறிதல். இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்லலாங்க?
தொழில் பெயர். நீங்க தல் விகுதியை பார்த்ததுமே சுலபமா சொல்லிடுவீங்க. இது தொழில் பெயர். அதே போல போற்றல் தொழில் பெயர். அதே போல நினைத்தல், இதுவும் தொழில் பெயர். தொடர்ந்து தொழில் பெயரா கொடுக்குறாங்க. தொல்காப்பியத்திலிருந்து வருது. நினைத்தல், அப்புறம் கேட்டல், அப்புறம் பயிரல். பயிரல் இந்த சொல் எல்லா சொல்லையுமே எழுதி வச்சுக்கோங்க. எதையுமே விட்டுறாதீங்க. நான் நடத்தக்கூடிய எல்லா சொல்லையும் உங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு இலக்கண குறிப்புக்கான பெஸ்ட் மெட்டீரியல். சரிங்களா? எந்த சொல்லும் விடுபடாமல் தான் எடுத்து கொடுக்குறேன். எனவே தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பயிரல், இது எல்லாமே தொல்காப்பியம் பாடத்தில் வரக்கூடிய இலக்கண குறிப்புகள். இது எல்லாத்துக்குமே ஒரே இலக்கண குறிப்பு தான். என்ன? தொழில் பெயர் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, மலிந்த. மலிந்த ஏதாவது ஒரு சொல்லு போடுங்க பாருங்க. மலிந்த விலை அப்படின்னா என்ன? விலை மலிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப விலை என்பது பெயர் சொல். அதுக்கு முன்னாடி இருந்த எச்சம் இது. அப்ப என்ன இது எச்சம்? பெயர் எச்சம். பெயர் சொல்லுக்கு முன்னாடி இருப்பது பெயர் எச்சம். அடுத்து பாருங்க, மண்டிய. மண்டிய இதுக்கு பின்னாடி ஒரு சொல்லு போட்டு பாருங்க. புதர்னு போடலாம். மண்டிய. புதர் என்பது பெயர் சொல். எனவே பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்த எச்சம் என்பதால் இது பெயர் எச்சம். இது எச்சமாக இருக்கணும். முன்னாடி இருக்கக்கூடிய சொற்கள் முழுமையான பொருள் தராமல் ஒரு எச்சமாக இருக்கணும். சரிங்களா? எச்சம்னா என்ன சார் அப்படின்னா, இந்த சொல் வந்து இந்த எச்ச சொல் அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த எச்சம் வந்து ஒரு வாக்கியத்தினுடைய கடைசி சொல்லா இல்லாம இன்னொரு சொல்லுக்காக அது ஏங்கி நிற்கும். சரிங்களா? இன்னொரு சொல் தன்னோடு வந்து சேர்ந்தாதான் தான் பொருள் கொடுப்பேன்னு ஒரு சொல் ஏங்கி நிற்கும். அதுக்கு பேர் தான் எச்ச சொல் அப்படிங்கிறது. இந்த சொல் அப்படிதான் ஏங்கி நிற்குது பாருங்க. மண்டிய அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தோட கடைசி சொல்லா அமையாது. சரிங்களா? மண்டிய அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாக்கியத்தை நிறைவு செய்ய மாட்டோம். அதுக்கு பின்னாடி ஒரு சொல்லை சேர்த்து தான் நிறைவு செய்வோம். அப்படி தனக்கு பின்னாடி இன்னொரு சொல்லு வரணும்னு ஒரு சொல்லு நினைச்சாலே அந்த சொல்லுக்கு பேர் எச்சம்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்படி அது எச்சம்னு முடிவானதுக்கு அப்புறம் அது பெயர் எச்சமா வினை எச்சமான்ற குழப்பம் வரும். தனக்கு பின்னாடி பெயர் சொல் வந்துச்சுன்னா பெயர் எச்சம், தனக்கு பின்னாடி வினை சொல் வந்துச்சுன்னா வினை எச்சம். புரியுதுங்களா? சரிங்களா? அப்ப மண்டிய என்பது பெயர் எச்சம். அடுத்து பாருங்க, பூத்த. பூத்த பூத்த அப்படின்னு பார்த்ததுமே இதுவும் ஒரு எச்ச சொல் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா பூத்த அப்படிங்கிறது வாக்கியத்தோட கடைசி சொல்லா இருக்காது இல்லைங்களா? அப்ப பூத்த இதுக்கப்புறம் ஏதோ ஒரு சொல் வரணும். வந்து ஏதோ ஒன்று போடுங்களேன். பூத்த மலர். சரிங்களா? பூத்த மலர் அப்படின்னு போட்டால் பொருள் வருது. அப்போ பூத்தங்கிறது எச்சம்னு முடிவாயிருச்சு. மலர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு முன்னாடி இந்த எச்சம் இருப்பதினால் இதுக்கு பேர் என்னது? பெயர் எச்சம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? பெயர் எச்சம்னா என்ன, வினை எச்சம்னா என்னன்னு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, நான் நடத்துறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, பொலிந்த. பொலிந்த என்னது? பெயரச்சம். பொலிந்த பெயரச்சம். இடன். இடன் அடுத்து என்னதுங்க? இடன். இடன் நான் ஏற்கனவே ஒரு போலிக்கு உங்களுக்கு சொன்னேன். ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல அந்த எழுத்து இல்லாமல் இன்னொரு எழுத்து இருந்து அப்பையும் அது பொருள் மாறலைன்னா அதுக்கு பேர் போலி அப்படின்னேன். இடம்னு இருக்கணும். நியாயப்படி இடம் அப்படின்னு இருக்கணும். இடம்னு இருந்தால் மிகச்சரி. ஆனால் இம்மை இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் இருக்கு. அப்பையும் பொருள் மாறாமல் இடம் என்கின்ற பொருளையே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா போலி. சரிங்களா? என்ன போலி? கடைசி எழுத்து தான் மாறி இருக்கு. எனவே கடைப்போலி அல்லது ஈற்று போலி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து சொல்லு பாருங்க, பெரும் புகழ். பெரும் புகழ். பெரும் புகழ். பெரும் புகழ் பிரித்து எழுதுனா என்ன வருதுங்க? பெருமை கூட்டல் புகழ் அப்படின்னு வருது. அப்ப என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை அப்படிங்கிறது அதோட இலக்கண குறிப்பு. அடுத்து பாருங்க, தெண்டிரை. 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 தெண்டிரை அது என்ன? தெண்டிரை அப்படின்னா திரை. இந்த இடத்துல வருது பாருங்க. இந்த சொல்லு வந்து திரை. திரைனா நமக்கு தெரியும். திரைனா என்னதுங்க? ஸ்கிரீன் சார் அப்படின்னு. ஸ்கிரீன் இல்லைங்க, திரைனா அலைன்னு அர்த்தம். சரிங்களா? திரைனா அலைன்னு அர்த்தம். அதனாலதான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னாங்க. திரைகடல்னா அலைகடல் அப்படின்னு அர்த்தம். அலைகடல் ஓடியும் திரவியம் தேடு, அதான் அதோட பொருள். திரைனா அலைன்னு அர்த்தம். தெண்டி அப்படின்றது, தெண்டிரை அப்படின்றது தான் தெல் கூட்டல் திரைன்னு பிரித்து எழுதலாம். தெல் கூட்டல் திரை. சரிங்களா? தெல்லுனா என்ன அப்படின்னா தெளிவு. சரிங்களா? தெண்டிரை அப்படின்னாலே தெளிந்த அலைன்னு அர்த்தம். தெளிந்த நீரலை அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? அப்போ தெல் கூட்டல் திரைன்னு இருக்கு. இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா பண்பு தொகை. தெளிவுங்கிறது பண்பு தானே, சரிங்களா? அப்போ தெல்லிய இல்லிய இந்த இய அப்படிங்கிற உருபு மறைந்து வந்திருக்கு, சரிங்களா? எனவே இது என்னன்னா பண்பு தொகை. தெண்டிரை என்பது பண்பு தொகை. ஏதாவது சந்தேகம்னா இதுல ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கேளுங்க, நான் நடத்துறேன், சரிங்களா? அடுத்து பாருங்க பொன்னகர். பொன்னகர் 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 இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சார், பொற்களம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொன்னோம்? மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகைன்னு சொன்னோம். அதே மாதிரி பொற்சிலம்புன்னு பார்த்தோம். அதையும் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொகை அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி பொன்னகர் அப்படின்னு வருது. இதுவும் அதே மாதிரி தானே சார் இருக்க போகுது. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையா இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணாதீங்க, அது தவறு, சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க பொற்களம் அப்படின்னு இருக்கும்போது அதையே நம்ம மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைன்னு சொன்னோம். இங்க ஆள் ஆன அப்படிங்கிற உருவெல்லாம் போட்டா பொருள் வருது. பொன்னால் ஆன களம் அப்படின்னு போட்டா பொருள் வருது. இந்த இடத்துல அதே மாதிரி ஆள் ஆன போடுங்க, பொருள் வருதான்னு பார்ப்போம். பொன்னால் ஆன நகர் அப்படின்னு சொல்லணும். ஒரு நகர் இருக்கு, அந்த நகர் முழுக்க முழுக்க பொன்னால் ஆன நகரா இல்லை, சரிங்களா? பொருள் வரல, தப்பா இருக்கு, சரிங்களா? ஆனா களம், களம்னா பாத்திரம். பொன்னால் ஆன களம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாத்திரம் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன பாத்திரம். எனவே பொன்னால் ஆன பாத்திரம்னு சொல்லலாம். நகரை போய் அப்படி சொல்லலாமா? பொன்னால் ஆன நகர் அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப அதை எப்படி சொல்லணும்? அப்புறம் எதுக்கு அதுக்கு பொன்னகர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அந்த நகரத்துக்குள்ள பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன உருவு இங்க மறையுது அப்படின்னா பொன்னால் ஆன நகர் அப்படின்னு வரல, பொன்னை உடைய நகர். பொன்னை உடைய நகர், பொன்னை பெற்றிருக்கக்கூடிய நகராக இருக்கு. அப்ப மறைந்த உருவுகள் எதுன்னு பார்த்தோம்னா ஐ மறைந்திருக்கு, உடைய அப்படின்றது மறைந்திருக்கு. அப்ப இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு, உடையங்கிறது அதனுடைய பயன். எனவே இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது தான் பொன்னகருக்கான இலக்கண குறிப்பு. மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் இதுக்கு பார்க்கறதுக்கு தெளிவில்லாமல் இருக்கனால மீண்டும் சொல்றேன், நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பொன்னகர் அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, சரிங்களா? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்த பாருங்க மாநகர். மாநகர் மாநகர் இப்ப நம்ம 11ஆம் வகுப்பு இலக்கண குறிப்பு பார்க்கும்போது வேற ஒரு பாடத்துல முதல் சொல்ல வந்துச்சு இல்லைங்களா, மாநகர். அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு பார்த்தோம்? உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்த்தோம். உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான் இலக்கண குறிப்பு. மாநகர்னா உரிச்சொல் தொடர். அப்புறம் பாருங்க உருப்பகை. உருப்பகை உருப்பகை இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா இதுவும் உரிச்சொல் தொடர் தான். இதுவும் உரிச்சொல் தொடர் தான். இதுவும் உரிச்சொல் தொடர் தான். நமக்கு தெரியும் இந்த உரு அப்படிங்கிற உருவு ஒரு உரிச்சொல் உருவு, சரிங்களா? சால உரு தவ நனிக்கூர்களி இரண்டாவது உருவு வருது பாருங்க. உரு என்பது ஒரு உரிச்சொல் தொடர். எனவே உருப்பகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரிய பகை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? எனவே இது வந்து உரிச்சொல் தொடர். நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பு 10ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன், அதுல வந்து உரு துயர் அப்படின்னு ஒரு சொல் பார்த்தோம். உரு துயர் அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொன்னோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லியிருப்போம். உரிச்சொல் தொடர்னு சொல்லலை, வினைத்தொகைன்னு சொல்லியிருப்போம். ஏன் சார் அந்த இடத்துல மட்டும் அது வினைத்தொகையா இருக்கு, இந்த இடத்துல ஏன் இது உரிச்சொல் தொடரா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த உரு அப்படின்ற பொருள் சொல்லுக்கு என்ன பொருள்னா பெரிய நல்ல அப்படிங்கிற பொருள் இல்லை. இந்த இடத்துல பாருங்க அந்த பொருள் இருக்கும். உரு பகை அப்படின்னா பெரிய பகை, நல்ல பகை, சரிங்களா? அந்த பொருள்ல ஒரு செமத்தையானு சொல்றோம்ல, அப்படி செமத்தையான பகை அப்படின்றதான் இது செம்மையா அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த பொருள் இது வருது. உருனா நல்ல பகை, பெரிய பகை, சரிங்களா? அப்படியான பொருள்ல இந்த உரு அப்படிங்கிற சொல் வருது. உரு நீங்க உரிச்சொல் உறுப்புகளுக்கே அந்த பொருள் தான், செம்மத்தையான நல்ல பெருசா அப்படிங்கிற பொருள் தான் உரிச்சொல் உறுப்புகளுடைய பொருட்களே மேக்சிமம் வரும், சரிங்களா? அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அந்த பொருள் வருது. அப்ப இந்த இடத்துல வந்த உரு என்ன சொல் அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல் உருவு அந்த இடத்துல வந்திருக்குன்னு அர்த்தம். அதோட பொருளை பார்க்குறோம். பொருளை பார்க்கும்போது அந்த இடத்துல உரிச்சொல் உருவு தான் வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க உரு துயர் அப்படிங்கிறது செமையான துயர், ரொம்ப பெரிய துயருன்ற பொருள்ல வராம அவர் பட்டுக்கிட்டு இருக்க துயரு, சரிங்களா? அவர் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துயர், உருகின்ற துயர் அப்படின்னு வருது. உருகின்ற துயர், உருதல் அப்படின்னா அனுபவித்தல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடைதல், அனுபவித்தல் அப்படின்றது அர்த்தம். அப்போ உருகின்ற அனுபவிக்கின்ற துயர் அப்படின்னு வர்றதுனால இது வினைத்தொகை. இரண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, சரிங்களா?
அடுத்து பாருங்க, தானமும் ஒழுக்கமும். தானமும் ஒழுக்கமும். தானமும் ஒழுக்கமும். உம்னு வர்றதுனாலே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. தானமும் ஒழுக்கமும் உம்னு வர்றதுனாலேயே நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எண்ணும்மை அப்படிங்கிறது. அடுத்த சொல்லு பாருங்க, தவமும் ஈகையும். தவமும் ஈகையும். தவமும் ஈகையும். இதுக்கு என்ன இலக்கண குறிப்புங்க? எண்ணும்மை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, அருஞ்சமம். 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 பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? அருமை கூட்டல் சமம் அப்படின்னு எழுதலாம். எனவே இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, வளையி. வளையி. சரிங்களா? வளையி அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்புன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சொல்லிசை அளபடை. வளையினா என்ன பொருள்னா வளைந்து அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? அப்போ வளை அப்படிங்கிறதுனா வளைதல் அப்படிங்கிறது. வளையி அப்படின்னா வளைந்து அப்படின்ற பொருள். இந்த ஈங்கிற ஒரு அளபடை சொல் வந்து ஒரு பெயர் சொல்லா இருந்ததை வினை சொல்லா மாத்திருச்சு. பார்த்தீங்களா? ஒரு சொல்லையே மாத்திருச்சுல்ல. அதனாலதான் இதுக்கு பேர் சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது. சொல்லினுடைய பொருளையே மாற்றியதால் ஒரு அளபடை எழுத்து சொல்லினுடைய பொருளையே மாத்துது பாருங்க. பொதுவா பெயர் சொல்லை வினை சொல்லா மாத்தும், அதுதான் அளபடை. சரிங்களா? சொல்லிசை அளபடை. சரிங்களா? எனவே இது வந்து சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது. அசையி. அடுத்த சொல் அசையி. இதுவும் அதே தான். சரிங்களா? ஈங்கிற எழுத்து வந்து அசைதல் அப்படிங்கிற சொல்லை அசைந்து அப்படின்னு மாத்துச்சு பாருங்க. வினை சொல்லா மாத்துச்சு. அசை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அதை அசைந்து அப்படின்னு மாத்துச்சு பாருங்க. எது? இந்த ஈங்கிற உறுப்பு தான். எனவே இது சொல்லிசை அளபடை. அடுத்த சொல்லு பாருங்க, எரிவாள். 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 இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வினைத்தொகை. சரிங்களா? வினைத்தொகை. எரிகின்ற வாள். எரிகின்ற வாள். இந்த இடத்துல கின்ற அப்படிங்கிற உருவை போட்டீங்கன்னா பொருள் வருது. எரிகின்ற வாள் அப்படின்னா ஒரு வாளை எரிகிறாங்க. சண்டையிடக்கூடிய வாள் இருக்கு பார்த்தீங்களா? அதை எரிகிறாங்க. அப்ப அது எரிகின்ற வாள். சரிங்களா? எனவே இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? வினைத்தொகை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு. ஏன் சார் இது எரிவாள் அப்படின்னா ஒரு பெண் வந்து இந்த சாக் பீஸை எடுத்து எரிவாள் அப்படிங்கிற பொருள் கொள்ளக்கூடாதா அப்படின்னா அதுக்கும் இதே எழுத்துக்கள் தான். அதுக்கும் இதே எழுத்துக்கள் தான். இதே ஸ்பெல்லிங் தான். சரிங்களா? ஒரு பெண் இந்த சாக் பீஸை எடுத்து எரிவாள் அப்படின்னு போட்டோம்னா அந்த எரிவாளுக்கும் இதே ஸ்பெல்லிங் தான். ஆனால் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த எரிவாள் அப்படிங்கிற சொல் அந்த செய்யுள்ள என்ன பொருள்ல பயன்பட்டிருக்கோ அந்த இலக்கண குறிப்பை தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட சொல் இந்த எரிவாள் கிடையாது, அந்த எரிவாள். சரிங்களா? எரிகின்ற வாள் அப்படிங்கிறது தான் நம்ம புத்தகத்தில் கேட்டிருக்காங்க. அதை இலக்கண குறிப்பாக கேட்கும்போது என்னன்னா வினைத்தொகை. புரிஞ்சுதுங்களா? இரண்டுக்கும் ஒரே எழுத்துக்கள் தான். சரிங்களா? ஆனால் இந்த எரிவாள் அப்படிங்கிற பொருள்ல நமக்கான சொல் கொடுக்கப்படலை. நமக்கு கொடுத்த சொல் இந்த எரிவாள் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அரண். அரண். இன்னொரு சொல்லையுமே எழுதிடுறேன், திறன். இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இம்ம இருக்கணும் கடைசி எழுத்தா. அறம் திறம் அப்படி இருக்கணும். ஆனா அரண் திறன் இருக்கு. அப்ப என்ன? ஈற்றுப்போலி. சரிங்களா? கடைப்போலி. ஏற்கனவே பார்த்தோம். இடம் இடன் பார்த்தோம். பந்தர் பந்தல் பார்த்தோம். பந்தலுக்கு பதிலாக பந்தர் இருந்தது, அது ஈற்றுப்போலி. இடத்திற்கு பதிலாக இடன் இருந்தது, ஈற்றுப்போலி. அறத்திற்கு பதிலாக அரண் இருக்கு, ஈற்றுப்போலி. திறத்திற்கு பதிலாக திறன் இருக்கு, ஈற்றுப்போலி. சரிங்களா? இதெல்லாம் அப்படி நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பிழையா. பிழையா. இந்த பக்கம் ஒரு சொல் போடுங்களேன். கண்டிப்பா அது பெயர் சொல்லதான் இருக்கும். பிழையா வாழ்க்கை. பிழையா வாழ்க்கை. இந்த இடத்துல ஒரு தா விகுதி வரும். மன்னிக்கணும், தாங்கிற உறுப்பு வரும். அப்ப இது என்னது? இந்த ஈறு கெட்டு போச்சு. தாங்கிற ஈறு கெட்டு போச்சு. எனவே இது ஒரு பெயரச்சமாகவும் இருக்கு, எதிர்மறையாகவும் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பேரு? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பாருங்க, மாண்ட தவளை. மாண்ட தவளை. மாண்ட தவளை. இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு கொடுக்குறாங்கன்னா, இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா பெயரச்சம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பெயரச்சம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே மாண்ட தவளைங்கிறது பெயரச்ச தொடர். சரிங்களா?
மாண்ட தவளை அப்படிங்கிறது இது பெயரெச்சம், இது தொடர். எனவே ரெண்டத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். பெயரெச்ச தொடர்னு தான் சொல்லணும். ஆனால் உண்மையிலேயே அவங்க கேள்வி அப்படி கேட்கல. இந்த மாண்ட அப்படிங்கிற சொல்லுக்கு மட்டும்தான் பொருள் கேட்குறாங்க போல. அப்படி கேட்டாங்கன்னா இந்த தவளை அவங்க கொடுத்துருக்க கூடாது. ஆனால் கொடுத்துட்டு கேட்குறாங்க மாண்ட தவளை அப்படின்றது. நம்ம இந்த மாண்டக்கு மட்டும் பொருள் சொன்னாலே போதும். மாண்டவுக்கு மட்டுமே இலக்கண குறிப்பு சொன்னால் போதும். அப்போ மாண்டங்கிறது என்னது? பெயரெச்சம். மாண்ட அப்படிங்கிறது பெயரெச்சம். ஆக்சுவலாக அவங்க அப்படி கேட்கக்கூடாது. இந்த தவளையை எடுத்துட்டு கேட்கணும். இந்த தவளையை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அது பெயரச்ச தொடர் தான். உண்மையிலேயே அது பெயரச்ச தொடர் தான். ஆனால் புக்கில் பெயரெச்சம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதையே நினைவில் வச்சுக்கோங்க. அதையே பதிலாகவும் கொடுங்க. சரிங்களா? மாண்ட தவளை. அடுத்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு. சுடுகாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு. நமக்கு தெரியும், இங்க கின்றங்கிற உறுப்பு போட்டா பொருள் தருது. சுடுகின்ற காடு, சுடுகாடு. எனவே வினைத்தொகை. அடுத்து பாருங்க கொல் புலி. கொல் புலி. கொல் புலி. இப்பயும் பாத்தீங்கன்னா கின்ற அப்படிங்கிற உறுப்பை போட்டீங்கன்னா பொருள் தருது. கொல்கின்ற புலி. கொல்கின்ற புலி பொருள் தருது. எனவே இதுவும் வினைத்தொகை அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் பாருங்க குறைகடல். 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 அது என்ன சார் குறைகடல் அப்படின்னா? இந்த ரா போட்டிருக்காங்க பாருங்க, சின்ன ரா. நம்ம பாணியில் சொன்னோம்னா சின்ன ரா போட்டிருக்காங்களா? இந்த பெரிய ரா போட்டிருந்தேன்னா குறைந்து கொண்டே வரக்கூடிய கடல்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சின்ன ரா தான் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள்னா, அந்த கடல் குறைத்துக்கிட்டே இருக்கா. அந்த அலை ஒரு சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அந்த கடல் வந்து குறைத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதனால இதுக்கு என்ன சொல்றாங்க? குறைகடல் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கின்ற அப்படிங்கிற உருவை போடுறோம். பொருள் தருது குறைகின்ற கடல், அதாவது குறைக்கின்ற கடல். சரிங்களா? குறைத்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் அப்படிங்கிற பொருளை தருது. எனவே இது வினைத்தொகை. சரிங்களா? அப்ப சுடுகாடு வினைத்தொகை, கொல் புலி வினைத்தொகை, குறை கடல் வினைத்தொகை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க நல்லாடை. நல்லாடை. நன்மை கூட்டல் ஆடை நல்லாடை. எனவே பிரித்தா மை விகுதி வெளிப்பட்டு வருது. எனவே இதற்கான இலக்கண குறிப்பு பண்புத்தொகை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க புரட்சி கவி பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஓதுக. 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 இந்த மாதிரி காவிகதியை பார்த்ததுமே சொல்லியிருப்பீங்க. இது என்னதுங்க? வியங்கோல் வினைமுற்று. இது பேரு வியங்கோல் வினைமுற்று. காவிகதியை பார்த்ததுமே சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்க பேசிடுக. பேசிடுக. மீண்டும் இந்த காவிகதியை பார்த்ததுமே சொல்லிருவீங்க. வியங்கோல் வினைமுற்று. அடுத்து பாருங்க ஆழ்க. ஆழ்க. வியங்கோல் வினைமுற்று. அப்புறம் பாருங்க வாழிய. வியங்கோல் வினைமுற்று. சார் காவிகதியே இங்க வரல. கா மட்டும் இல்லைங்க. கா யா இய இயர். சரிங்களா? கா யா இயர் இயர். காவிகதி மட்டும் இல்லை. கா இய இயர். இந்த மூணு விகுதியுமே வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதிகள் தான். வாழ்க, வாழிய, வாழியர். சரிங்களா? வாழ்க, வாழிய, வாழியர். இந்த மூன்றுமே வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதிகள் தான். அப்ப இப்ப கடைசி என்ன பார்த்தோங்க? வாழிய பார்த்தோம். எனவே அது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பாருங்க அலைகடல். அலைகடல். அலைகடலுக்கு என்ன இலக்கண குறிப்பு? வினைத்தொகை. அலைகின்ற கடல். அலைகின்ற கடல். அலைகின்ற கடல். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? வினை வினைத்தொகை. இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை. ஏன்னா இலக்கண கின்ற அப்படிங்கிற வினை உருவு மறைந்து வந்ததால் அலைகடல் என்பது வினைத்தொகை. சரிங்களா? இதே இன்னொரு அலைகடல் இருக்கு, அதை கேட்க மாட்டாங்க. பழைய புத்தகங்கள்லாம் இருந்தது, இப்ப புதிய பாட புத்தகங்கள்லாம் இல்லை. இந்த இதே அலைகடல் தான், அதே ஸ்பெல்லிங் தான். அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகையும் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்பாங்க. அதாவது அலையை உடைய கடல். சரிங்களா? அலையை உடைய கடல். அந்த செய்யுள்ள அந்த பொருள்ல தான் அலைகடல்ங்கிற சொல் பயன்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப உள்ள புத்தகத்துல இந்த அலைகடல் இல்ல, மறந்துருங்க. சரிங்களா? ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொல்ல வர. இப்ப இருக்கிறது அலைகின்ற கடல். சரிங்களா? வினைத்தொகை மட்டும்தான், நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் கவிஞர். தமிழ் கவிஞர்.
இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்படியே நான் சொல்லிடுறேங்க. இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை. நான் இந்த இருபெயரொட்டு பண்பு தொகையை நான் வேற ஒரு வீடியோவாக போடுறேன். அதில் எனக்கு கொஞ்சம் இதில் மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால தான் இதை நான் விளக்கலை. சரிங்களா? புத்தகத்தில் என்ன போட்டிருக்கோ அப்படியே சொல்லிடுறேன். தமிழ் கவிஞர் அப்படிங்கிறது என்னன்னு போட்டிருக்குன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் அதுதான் அடிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, பேரன்பு. பேரன்பு பேரன்பு பிரித்து எழுதுங்க. பெருமை கூட்டல் அன்பு. சரிங்களா? பிரித்தால் மை விகுதி வெளிப்பட்டு வருது. எனவே இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை அப்படிங்கிறது இதனுடைய இலக்கண குறிப்பு. அதுக்கு அடுத்து பாருங்க, நெடுங்குன்று. நெடுங்குன்று 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 பிரித்து எழுதுனா என்ன வரும்? நெடுமை கூட்டல் குன்று. எனவே என்னதுக்கு இலக்கண குறிப்பு? பிரித்தால் மை விகுதி வெளிப்பட்டு வருவதால் இதற்கான இலக்கண குறிப்பு பண்பு தொகை அப்படிங்கிறது. துய்த்தல். அடுத்து துய்த்தல். துய்த்தல். சரிங்களா? இது என்ன? தல் விகுதியை பார்த்ததுமே சொல்லுவீங்க. இதுக்கான இலக்கண குறிப்பு தொழில் பெயர். இதற்கான இலக்கண குறிப்பு தொழில் பெயர். சார் துய்த்தல்னா என்னங்க சார் அப்படின்னா, துய்த்தல் அப்படின்னா அனுபவித்தல். அனுபவித்தல் நல்ல தூய தமிழ்ல சொன்னோம்னா நுகர்தல். சரிங்களா? அனுபவித்தல், நுகர்தல். அவர் துய்த்தார் அப்படின்னா அனுபவித்தார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப துய்த்தல் என்பது தொழில் பெயர். அதுக்கடுத்து பாருங்க, ஒளிந்து. ஒரிய. 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 சரிங்களா? இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? இந்த ஈய பார்த்ததுமே சொல்லிருவீங்க. இது சொல்லிசை அளபடை. இது வந்து சொல்லிசை அளபடை. அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கிய அப்படின்ற பொருள். நீங்கி. நீங்கி அப்படிங்கிறது இந்த ஒரியுடைய பொருள். சரிங்களா? நீங்கு. ஒரி அப்படின்னா நீங்குதல் அப்படின்னு அர்த்தம். அந்த நீங்குதல் அப்படிங்கிற பெயர் சொல்ல இந்த ஈய வந்து என்னன்னு மாத்திருச்சுன்னா ஒரு வினை சொல்லா மாத்திருச்சு. வினை பொருளை தரக்கூடிய சொல்லா மாத்திருச்சு. அதாவது வினை எச்சமா மாத்திருச்சு. ஒரிய அப்படின்னா நீங்கி அப்படிங்கிற பொருளை தருது. முதல்ல நீங்குதல் அப்படின்ற பொருள்ல இருந்த சொல், நீங்குதல் அப்படிங்கிற பொருள்ல இருந்த ஒரு சொல் ஈய வந்து சேர்ந்ததும் நீங்கி அப்படின்னு பொருள் மாறுறதுனால இதுக்கு பேரு சொல்லிசை அளபடை. இதுக்கு பேரு சொல்லிசை அளபடை. அதுக்கடுத்து பாருங்க, புகழ் பண்பு. புகழ் பண்பு. புகழ் பண்பு. கின்ற அப்படிங்கிற உருவப்பட்ட பொருள் தருது பாருங்க, புகழ்கின்ற பண்பு. எனவே என்ன? வினைத்தொகை. சரிங்களா? புகழ் பண்புக்கு என்ன இலக்கண குறிப்பு? வினைத்தொகை. அடுத்து பாருங்க, நன்னாடு. நன்னாடு. நன்னாடு என்ன இலக்கண குறிப்பு சொல்லலாம்? பிரித்தோம்னா நன்மை கூட்டல் நாடுன்னு பிரியுது. பிரித்தால் மை விகுதி வெளிப்பட்டு வருது. எனவே இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை. அடுத்து பாருங்க, மருண்டனன். 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 இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சொல்லுக்குமான இலக்கண குறிப்பு நம்ம சொல்லணும்னா அந்த சொல்லினுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சுலபமாக சொல்லலாம். மருண்டனன் அப்படின்னா என்னன்னா, ஆச்சரியப்பட்டேன். ஆச்சரியப்பட்டேன், வியப்படைந்தேன் அப்படிங்கிறது அதோடைய பொருள். சரிங்களா? மருண்டனன், நான் வந்து மருண்டனன், நான் வந்து வியப்படைந்தேன். சரிங்களா? அப்படிங்கிறது அதோட பொருள். அப்போ நான் வியப்படைந்தேன் அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கள் என்ன இலக்கண குறிப்பு சொல்லுவீங்க? தன்மை, ஒருமை, வினைமுற்று அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே தான் இதுக்கும். தன்மை, ஒருமை, வினைமுற்று. சரிங்களா? மருண்டனன் தன்மை, ஒருமை, வினைமுற்று அப்படிங்கிறது அதற்கான இலக்கண குறிப்பு. அடுத்து பாருங்க, கற்றேன். கற்றேன் இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்லலாம்? இதுக்கும் தன்மை, ஒருமை, வினைமுற்று. அதாவது கற்றேன் என்பது நான். அப்ப தன்மையா? தன்மைதான். சரி, நான் ஒருத்த மட்டுமா 2-3 பேரா அப்படின்னு பார்த்தா நான் ஒருத்த மட்டும்தான். எனவே தன்மை, ஒருமை, வினைமுற்று. ஆமா, வினைமுற்று அடைஞ்சிருச்சு. எனவே தன்மை, ஒருமை, வினைமுற்று. சரிங்களா? அதே தான் மருண்டனன். தன்மை, ஒருமை, வினைமுற்று. தன்மையை சொல்லுதா? ஆமா, தன்மையை சொல்லுது. ஒருத்தரை சொல்லுதா? ஆமா, ஒருத்தரை சொல்லுது. வினை முடிஞ்சிருச்சா? ஆமா, வினை முடிஞ்சிருச்சு. அப்ப தன்மை, ஒருமை, வினைமுற்று. சரிங்களா? அடுத்து பாருங்க, உடை அணிந்தேன். உடை அணிந்தேன். உடை அணிந்தேன். சார் அப்ப இதுவும் தன்மை, ஒருமை, வினைமுற்று தானே சார்? ஆமா, இதுவும் தன்மை, ஒருமை, வினைமுற்று தான். ஆனா இப்ப அதை கேட்கல அவங்க. சரிங்களா? தன்மை, ஒருமை, வினைமுற்றா அப்படின்னா அது ஒரு தன்மை, ஒருமை, வினைமுற்று தான்.
ஆனால் அவர்கள் அதை கேட்கல. சரிங்களா? அவங்க என்ன பொருளில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தன்மை ஒருமை வினைமுற்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதுவும் சரிதான், அதை அடிக்கலாம். சரிங்களா? ஆனால் 2 ஆப்ஷன் பொருந்துற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இவங்க கேட்டிருக்கிறது அது தன்மை ஒருமை வினைமுற்றாங்கிற பொருளில் கேட்கல. இதுல வேற என்னமோ நடந்திருக்கு. வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடை அணிந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நியாயப்படி உடையை அணிந்தேன் அப்படின்னு தானே இருக்கணும். அப்பதானே முழுமையான பொருளை தெரியுது. அப்ப ஐ என்கிற உருபு இங்க மறைந்திருக்கு. அப்ப ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. அந்த 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்ததால இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்லலாம் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்த சொல்லு பாருங்க. உரைத்தாய். உரைத்தாய் உரைத்தாய் அப்படின்னா என்னது? இது ஒரு வினைமுற்றா? ஆமா வினைமுற்று. இது முன்னிலையா? ஆமா இது முன்னிலை. சரிங்களா? இது ஒருமையா பண்பையா? ஒரு 10 பேருக்கு சொன்னோமா இல்லை ஒருத்தருக்கு சொன்னோம்னா ஒருத்தருக்கு தான் சொன்னோம். சரிங்களா? அப்போ இது முன்னிலை. முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்கிறோம் உரைத்தாய் அப்படின்னு, முன்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறோம். எனவே இது முன்னிலை. ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்கிறோம். எனவே இது ஒருமை. வினை முடிஞ்சிருச்சானா முடிஞ்சிருச்சு. அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று. சரிங்களா? இதுக்கான இலக்கண குறிப்பு முன்னிலை ஒருமை வினைமுற்று. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதையுமே விட்டுறாதீங்க. நான் சொல்லக்கூடிய எந்த சொல்லையுமே விட்டுறாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க கடிநகர். கடிநகர். இந்த கடிநகர் ரொம்ப புகழ்பெற்றது. சுலபமா சொல்லிடுவீங்க. கடிநகர் அப்படின்னா உரிச்சொல் தொடர். சரிங்களா? சால உருத்தவன் அணிக்கூர்கிளி மாவிய வல் கடி. அப்ப அந்த கடி அப்படிங்கிற உருபு வருது. எனவே இது ஒரு உரிச்சொல் தொடர். அப்புறம் பாருங்க சாலத்தகும். 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 சரிங்களா? சால அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சால உருதவு முதல் உருபே அதான். சரிங்களா? சால உருதவன் அணிக்கூர்கிளி. அப்ப சாலங்கிற உருபு வந்திருக்கு. இது எனவே உரிச்சொல் உருபு. எனவே இது இதுக்கு மொத்தத்துக்கு உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், சால என்பது என்ன பொருள்ல வருது? சிறந்த, சிறந்த, பெரிய, நல்ல அப்படிங்கிற பொருள்ல வரும். பொதுவாகவே அந்த பொருள்ல தான் வரும். உருட்டி. உருட்டி. இந்த உருட்டி அப்படிங்கிற சொல்ல பார்த்ததுமே தெரியும். இது ஒரு எச்ச சொல். வினை முற்று கிடையாது. முடியல. சரிங்களா? அப்ப இதுக்கு அடுத்து ஒரு சொல்லு வரணும். என்ன சொல்லு வரும்னு பாருங்க. வினை சொல் தான் வரும். உருட்டி விளையாடினான் அப்படின்னு வரும். அப்ப எனவே இதுக்கு என்ன சொல்லலாம்? வினை எச்சம். சரிங்களா? உருட்டி என்பது வினை எச்சம். அடுத்து பாருங்க பின்னிய. 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 இதுக்கு அடுத்து ஒரு இது பார்த்ததுமே நமக்கு தெரியும். இது ஒரு எச்ச சொல் தான். முழுமையான சொல் கிடையாது. அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் என்னவா இருக்கும் பாருங்க? பெயர் சொல்லா தான் இருக்கும். பின்னிய பின்னல். சரிங்களா? பின்னிய பின்னல் அப்படின்னு இருக்கும். அப்ப இது என்ன சொல்லலாம்? பின்னல்ங்கிற பெயர் சொல் பின்னாடி வந்ததுனால இதுக்கு என்ன பொருள் சொல்லலாம்? இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்லலாம்? இது ஒரு பெயரெச்சம். இது ஒரு பெயரெச்சம். அடுத்து சொல்லு பாருங்க. முளைத்த. முளைத்த. இது ஒரு எச்ச சொல்லுதான். சரிங்களா? இது ஒரு எச்ச சொல்லுதான். முளைத்த விதை அப்படின்னு போட்டு பாருங்க, பொருள் வருது. அப்ப விதை என்பது பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்த எச்சம் இது. எனவே இது என்ன சொல்லலாம்? பெயரெச்சம். அடுத்து பாருங்க இளமுகம். இளமுகம். பிரித்து எழுதுங்க. இளமை கூட்டல் முகம். எனவே என்னதுங்க இதுக்கு? பண்பு தொகை. அடுத்து பாருங்க நல்லூன். நல்லூன். இதையும் பிரித்து எழுதுங்க. நன்மை கூட்டல் ஊன் அப்படின்னு பிரிப்பீங்க. எனவே இது பண்பு தொகை. அடுத்து பாருங்க சிறு புல். சிறு புல் என்னன்னு பிரித்து எழுதுவீங்க? சிறுமை கூட்டல் புல். எனவே இதுவும் பண்பு தொகை. அடுத்து பாருங்க பேரழகு. பேரழகு. இதை என்னன்னு பிரித்து எழுதுவீங்க? பெருமை கூட்டல் அழகு. எனவே இதுவும் பண்பு தொகை. அடுத்து பாருங்க முன்னீர். முன்னீர். பிரித்து எழுதுனா என்ன எழுதுவீங்க? 3 கூட்டல் நீர் அப்படின்னு எழுதுவீங்க. பிரித்து எழுதும் போது மை விகுதி வெளிப்பட்டு வந்தால் அது பண்பு தொகை. பிரித்து எழுதும் போது ஒரு எண் பெயர் கிடைச்சுன்னா அது பண்பு தொகை. பிரித்து எழுதும் போது நமக்கு ஒரு வடிவ பெயர் கிடைச்சதுன்னா அது பண்பு தொகை. இதுல பாருங்க முன்னீர். பிரித்து எழுதும் போது நமக்கு ஒரு எழுத்து எண்கள் கிடைக்குது. என்ன 3 அப்படிங்கிற எண் கிடைக்குது பாத்தீங்களா? எனவே இது பண்பு தொகை. சரிங்களா? முன்னீர் என்பது பண்பு தொகை. அப்புறம் பாருங்க நன்மண். 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 சரிங்களா? 3 சொல்லி இந்த இடத்துல நன்மண். சரிங்களா?
நண்பன் கிடையாது, நன்மன். சரிங்களா? பிரித்து எழுதினோம்னா நன்மை கூட்டல் மண் அப்படின்னு வரும். அப்ப என்னது? இதுவும் பண்பு தொகை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பூக்குலை. பூக்குலை இதை எப்படி பிரித்துல எழுத வேணாம். இதுக்கு எப்படி பொருள் வரும்னு பாருங்க. என்ன பண்ணா இதுல பொருள் வரும்? பூ, ஒரு குலை இருக்கு, அந்த குலையில பூ இருக்கு, அப்படிதானே? அப்படின்னா இதை எப்படி, என்னென்ன உறுப்புகள் சேர்ந்தா இதுக்கு பொருள் வருதுன்னு பாருங்க. பூவை உடைய குலை. இப்ப பொருள் வருதுங்களா? ஒரு குலை இருக்கு, அந்த குலையில பூ இருக்கு, அப்ப பூவை உடைய குலை. இப்ப பொருள் வருது. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? பூவை உடைய குலை. ஐங்கிற உருவு மறைந்திருக்கு, உடைய அப்படிங்கிற பயனும் மறைந்திருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்புறம் பாருங்க, ஆசிலா. ஆசிலா இந்த சொல்ல பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க த அப்படிங்கிற ஒரு கடைசி எழுத்து மறைந்திருக்கு, எனவே இது ஈறு கெட்ட எதிர்மறையா இருக்கு, எனவே ஈறு கெட்ட எதிர்மறை. இது ஒரு பெயரச்சமா இருக்கு, எனவே ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆசிலா என்பது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். நோட் பண்ணி வச்சுங்க. அது என்ன ஆசிலா அப்படின்னா ஆசி பண்ணாத அப்படின்னு அர்த்தமானா இல்ல. ஆசி, ஆசு, ஆசு கூட்டல் இலா, ஆசு கூட்டல் இலா அப்படின்றது ஆசுனா குற்றம்னு அர்த்தம். சரிங்களா? ஆசிரியருக்கே ஏன் ஆசிரியர்னு பேர்னா அவர் குற்றம் களைபவர். இரியர் அப்படின்னா களைபவர்னு அர்த்தம். ஆசுனா குற்றம்னு அர்த்தம். ஆசு குற்றம், இரியர் களைபவர். ஆசு இரியர், குற்றத்தை களைபவர், அதனாலதான் அவருக்கு பேர் ஆசிரியர். சரிங்களா? அப்ப ஆசுங்கிறது என்னது? குற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆசிலா அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஓவா. ஓவா ஓவா நமக்கு இதுவும் தெரியும். ஓவா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு. சரிங்க சார், ஓவா அப்படின்னா என்ன பொருள்னா ஓயாத, ஓயாத அப்படிங்கிறது அதோட பொருள். நான் பொருள்லாம் எதுக்கு சார் தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, பொருள் புரிந்ததுன்னா அதனுடைய இலக்கண குறிப்பை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இது போக பொருள் புரிந்து வச்சிருப்பது நம்முடைய மொழியை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. இன்னொன்று, பொருள் புரிந்து வச்சிருக்கிறதுனால கொஸ்டின் பேப்பர்ல பொருள் தெரிஞ்சதுனால சில கேள்விக்கு சரியா பதில் அடிச்சிட முடியும். அப்போ பொருள் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நேரடி கேள்விகளா வருதா வரலையா அப்படிங்கிற கவலைப்படாம அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தேர்வுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, தமிழுக்கும் நல்லது. எனவேதான் அந்த பொருள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன். சரிங்களா? ஓவா அப்படிங்கிறது ஓயாத. சரிங்களா? அப்போ ஓவாக்கு என்ன இலக்கண குறிப்பு? த அப்படிங்கிற ஈறு கெட்டு போச்சு, எனவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச தொடர். சரிங்களா? பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏகுமின். ஏகுமின், 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 ஏகுமின். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகுமின்னா கொலை செய்கிறது தான், ஏவி விடுறது. ஏகுமின் அப்படிங்கிறது ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று, அதாவது ஏவல்னா கட்டளை சொல், கட்டளையாக இடுவது. ஏகுமின் அப்படிங்கிற சொல் ஒரு கட்டளையாக சொல்லக்கூடிய சொல் தானா? ஆமா, ஏகுமின் அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக சொல்லக்கூடிய சொல். எனவே இது ஏவல் பன்மை. ஒருத்தருக்கு சொல்றோமா நிறைய பேருக்கு சொல்றோமான்னு பார்க்குறோம். நிறைய பேருக்கு சொல்றோம். அப்ப முதல்ல அது ஏவல் அப்படின்ற முடிவு பண்ணிக்கிறோம். ஏவல்னா கட்டளைன்னு அர்த்தம். நிறைய கட்டளையா சொல்றோமா? ஆமா, கட்டளையா சொல்றோம். எனவே ஏவல் எழுதியாச்சு. ஒருத்தருக்கு சொல்றோமா நிறைய பேருக்கு சொல்றோமா? நிறைய பேருக்கு சொல்றோம். எனவே ஏவல் பன்மை. ஏவல் பன்மை வினைமுற்றா? ஆமா, வினைமுற்று. சரிங்களா? இது வினைமுற்றானா வினைமுற்று. அப்ப ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று. இந்த மின் அப்படிங்கிற கட்டளை சொல்ல நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். விவேகானந்தர் கூட சொல்லுவாரு, எழுமின் விழுமின் காரியம் கைகூடும் வரை அயராது உழைமின் அப்படிம்பாரு. எழுமின் விழுமின் காரியம் கைகூடும் வரை அயராது உழைமின் அப்படிம்பாரு. அதாவது நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்றாரு. அந்த எழுமின் விழுமின் அப்படின்னா என்னன்னா எழுக விழுகன்னு அர்த்தம். சரிங்களா? அது ஒரு கட்டளை சொல் தான். அப்ப ஏகுமின் அப்படிங்கிறது கட்டளை சொல் தான். ஏவல் பன்மை வினைமுற்று. சரிங்களா? அடுத்து பாருங்க, பாருங்க அதே சொல்லே வந்துருச்சு. பார்த்து பார்த்து. பார்த்து பார்த்து.
2 முறை இருக்கிறதுனால நீங்க சுலபமா சொல்லிடுவீங்க. அடுக்கு தொடர், இது சுலபமா சொல்ல முடியும். ஏன்னா 2 முறை அடுக்கி அடுக்கி வந்திருக்கு. எனவே இது அடுக்கு தொடர். அடுத்து பாருங்க நில் 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 நில். என்ன இலக்கண குறிப்பு? அடிக்கடிக்கு வர்றதுனால அடுக்கு தொடர். அடுத்து பாருங்க உழுது உழுது. உழுது உழுது அடிக்கடிக்கு வர்றதுனால அடுக்கு தொடர். அப்புறம் பாருங்க வாய்க்கால் வாய்க்கால். வாய்க்காலுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்க்காலினுடைய இலக்கண குறிப்பு இலக்கண போலி. சரிங்களா? இலக்கண போலி. இலக்கண போலிக்கு இன்னும் ஒரு பேரும் இருக்கு, முன்பின்னதாக தொக்க போலி. முன்பின்னதாக தொக்க போலி. அது என்ன முன்பின்னதாக தொக்க போலி அப்படின்னா, முதல்ல இருக்க எழுத்து சொல்லும் இரண்டாவது இருக்க சொல்லும் இடம் மாதிரி இருக்கும். சரிங்களா? கால்வாய் அப்படின்னு இருக்கணும், கால்வாய் அப்படின்னு இருக்கணும். எனவே மாறி வாய்க்கால் இருக்கு பாத்தீங்களா? எனவே இது முன்பின்னதாக தொக்க போலி. இதைத்தான் இதுக்கு இன்னொரு பேர் தான் இலக்கண போலி அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய உதாரணம் நம்ம பார்த்தோம். முன்றில், இது முன்பின்னதாக தொக்க போலி அல்லது இலக்கண போலி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வாயில் முன்பின்னதாக தொக்க போலி அல்லது இலக்கண போலி. நகர்ப்புறம். சரிங்களா? இப்படி நிறைய சொல்ல முடியும். எனவே இது வந்து வாய்க்கால் அப்படிங்கிறது முன்பின்னதாக தொக்க போலி அல்லது இலக்கண போலி. ரெண்டுமே ஒண்ணுதான். முன்பின்னதாக தொக்க போலிங்கிறதும் அல்லது இலக்கண போலி அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இது போக நாம பார்க்கக்கூடிய பொதுவாக பார்க்கக்கூடிய இடைப்போலி, கடைப்போலி, ஈற்றுப்போலி, முதற்போலி, இந்த போலி வேற. சரிங்களா? அது ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து இருந்து அதே பொருளை தரும், அது பேர் போலி. இந்த போலி எப்படின்னா, சொல்லே 2 சொல் இருக்கும், 2 சொல்லே ஒன்றுக்கு ஒன்று இடம் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து முன்பின்னதாக தொக்க போலி அல்லது இலக்கண போலி. சரிங்களா? அடுத்து பாருங்க செய்தொழில். செய்தொழில் செய்தொழில். இங்க கின்ற அப்படிங்கிற உறுப்பை இந்த நடுவில் போட்டீங்கன்னா பொருள் வரும் பாருங்க. எனவே செய்கின்ற தொழில் செய்தொழில். அப்ப என்ன சொல்லலாம்? வினைத்தொகை. அடுத்து பாருங்க அலைகடல். இந்த அலைகடல் ஏற்கனவே வந்தது, வேறொரு பாடத்துலையும் வந்தது இல்லைங்களா? இப்பதான் போச்சு, இப்பதான் இந்த சொல்ல பார்த்தோம். இப்ப மீண்டும் அதே சொல் வந்து வேறொரு பாடத்துல வருது, அலைகடல் அப்படிங்கிறது. அப்ப அலைகடலுக்கு என்ன இலக்கண குறிப்பு? வினைத்தொகை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க வீழருவி. வீழருவி வீழருவி. வீழ்கின்ற அருவி. இங்க கின்றங்கிற உறுப்பு போட்டா பொருள் வருது. இந்த ரெண்டுக்கு நடுவில் கின்ற அப்படிங்கிற உறுப்பு போட்டால் பொருள் வரும். அப்படின்னா வீழ்கின்ற அருவி. சரிங்களா? அப்ப வீழருவி என்பது வினைத்தொகை. சரிங்களா? அடுத்து பாருங்க மலை அலை. மலை அலை. இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உவமை தொகை. உவமை தொகை. உவமை தொகை. இது ஏன் உவமை தொகை அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு அலை வருது, மிகப்பெரிய அலையா வருது. அந்த அலையை பார்த்ததும் அந்த அலை மலை மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்பதான் இந்த சொல்லை பயன்படுத்துறோம். மலை போன்ற அலை அப்படின்னு அந்த போன்றங்கிற உருவ போடுங்க, பொருள் வருது பாருங்க. மலை போன்ற அலை. ஒரு அலை வருது, அது மலை மாதிரி இருக்கு. அதை பார்த்தது இந்த மலை அலை அப்படிங்கிற சொல்லை கவிஞர் பயன்படுத்துறாரு. எனவே மலை அலை என்பது உவமை தொகை. அடுத்து பாருங்க குகைமுகம். குகைமுகம். ஒரு முகத்தை பார்த்து அது குகை மாதிரி இருக்குன்னு நினைச்சு இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. குகை போன்ற முகம். குகை போன்ற முகம். இந்த ஓமை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு முகத்தை பார்த்து அது குகை மாதிரி இருக்குன்னு எப்படி அவரு ஃபீல் பண்ணி சொன்னாருன்னு தெரியல. அது எந்த பாடத்துல வருதுன்னா, மனோன்மணியத்துல வருது. சுந்தரம் பிள்ளை எழுதுன மனோன்மணியம் அப்படிங்கிற நூல்ல வருது. ஒரு முகத்தை குகை மாதிரி நினைச்சு சொல்றாரு, குகை போன்ற முகம். எனவே இதுவும் உவமை தொகை. உவமை தொகை. அடுத்து பாருங்க நெரு நெரு. நெரு நெரு. 2 முறை அடிக்கடிக்கு வந்ததுனாலே நீங்க சொல்லிருவீங்க. பாருங்க நெரு நெரு அப்படின்னா அடிக்கடிக்கு வந்ததுனால இது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த நெரு அப்படிங்கிறத தனியா பார்த்தோம்னா பொருள் தருமா அப்படின்னு பார்க்குறோம், தராது. அப்ப நெரு நெரு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இரட்டை கிளவி. இரட்டை கிளவி 2 முறை வரும்போது பிரித்தால் பொருள் தரலைன்னா இரட்டை கிளவி, பிரித்தாலும் பொருள் தந்ததுன்னா அது பேரு அடுக்கு தொடர். சரிங்களா? இப்ப சுட சுட. சுட சுட. பிரித்தால் பொருள் தருது. சரிங்களா? சுட சுட பொருள் தருது. அப்ப அது
அடுக்கு தொடர். இங்க பாருங்க நெரு நெரு பிரித்தால் நெரு அப்படின்னா பொருள் தரல, அப்ப இது இரட்டை கிளவி. சரிங்களா? அடுத்த சொல் பாருங்க புல் புழு. புல் புழு, புல் புழு. இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உம்மை தொகை. அதாவது எப்படி இது இருக்கணும்னா புல்லும் புழுவும் இப்படி இருக்கணும், புல்லும் புழுவும் இருக்கணும். அப்ப இங்க ஒரு இங்க ஒரு இரண்டும் மறைந்துருச்சு. இப்படி மறைந்து வந்ததுனால இதுக்கு பேர் என்னன்னா உம்மை தொகை. எண்ணி எண்ணி வந்ததுன்னா எண்ணும்மை அப்படின்னு சொல்றோம். அந்த மறைந்ததுன்னா தொகைனா என்ன மறைதல் தானே. எனவே அந்த மறைந்ததால் இதுக்கு பேர் உம்மை தொகை. சரிங்களா? அதே முற்று பொருளில் வந்ததுன்னா முற்றும்மை. சரிங்களா? அடுத்து பாருங்க ராப்பகல், இராப்பகல். புல் புலவுக்கு பார்த்து பாருங்க புல்லும் புழுவும். அதே போலதான் இரவும் பகலும், ராவும் பகலும் இப்படி இருக்கணும். மறைந்துருச்சு. எனவே இதுக்கு பேர் என்ன இலக்கண குறிப்பு? உம்மை தொகை. இதுக்கும் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. அடுத்து பாருங்க ரொம்ப ஒரு அழகான சொல் காலத்தச்சன். காலத்தச்சன், காலத்தச்சன். சரிங்களா? தச்சன் எப்படி ஒன்றை உருவாக்குறானோ, தச்சன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றை உருவாக்குவோம், அது மாதிரி தான் காலமும் ஒன்றை உருவாக்குதான். எனவே அந்த காலத்தை அவர் என்னன்னு சொல்லி எதோட ஒப்பிடுறாருன்னா தச்சனோடு ஒப்பிடுறார். சரிங்களா? தச்சன் போன்ற காலம், தச்சன் போன்ற காலம். இந்த இடத்துல போன்றங்கிற உருவை போட்டு திருப்பி படிச்சீங்கன்னா பொருள் வரும். அப்படி வந்ததுன்னா அது பேரு உருவகம். சரிங்களா? அப்ப தச்சன் போன்ற காலம் அப்படின்னா காலம் வந்து எது மாதிரி இருக்கா? ஒரு தச்சனை போல செயல்படுதான். அப்ப இதுக்கு பொருள் வருது. எனவே இது உருவகம். சரிங்களா? அடுத்து பாருங்க ஏகுதி. ஏகுதி, ஏகுதி. ஏகுதி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல. ஒரு சொல்லோட பொருள் தெரிந்ததுன்னா சுலபமா அதற்கான இலக்கண குறிப்பை சொல்லிட முடியும். இது இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னா கொல். கொல் அப்படிங்கிறதா இதற்கான பொருள். சரிங்களா? அப்ப இதுக்கு இலக்கண குறிப்பு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு சொல்லுங்க, அதுக்கு அப்படியே பொருந்திடும். கொல் அப்படின்னா என்ன என்ன இலக்கண குறிப்பு சொல்லலாம்? முன்னிலை, ஒருமை. இது முன்னிலைக்கு தானே சொல்றோம். கொல் அப்படின்னு யாருக்கு சொல்றோம்? முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்றோம். ஒருத்தருக்கு சொல்றோமா ரெண்டு பேருக்கு சொல்றோமா? ஒருத்தருக்கு தான் சொல்றோம். வினைமுற்றா? ஆமா வினைமுற்று. அப்ப முன்னிலை, ஒருமை, வினைமுற்று இல்லைங்களா? இதை அப்படியே கொண்டு போய் இங்க பொருத்திடலாம். சரிங்களா? அப்ப ஏகுதி அப்படின்னா முன்னிலை, ஒருமை, வினைமுற்று. சரிங்களா? ஆனா இவங்க முன்னிலை சொல்லல, ஏவல் சொல்லியிருக்காங்க. முன்னிலை சொல்லல, ஏவல் சொல்லியிருக்காங்க. முன்னிலை சொல்லலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இவங்க ஏவல் சொல்லியிருக்காங்க. ஏவல்னா கட்டளைன்னு அர்த்தம். சரிங்களா? ஏவல்னா கட்டளைன்னு அர்த்தம். மாத்திட்டே நினைக்காதீங்க, இப்படி மாத்தலாம். சரிங்களா? முன்னிலையை சொல்றோமா? முன்னிலையை தான் சொல்றோம். முன்னிலை, ஒருமை, வினைமுற்று ஒரு ஆப்ஷன் இருந்தா போடலாம். சரிங்களா? ரெண்டு ஆப்ஷன் பொருந்துற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏவல் சொல்லலாமா? சொல்லலாம். இது கட்டளை பொருள்ல தானே வருது. அப்ப ஏவல், ஒருமை, வினைமுற்று தாராளமா சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஏகுதிக்கு என்ன இலக்கண குறிப்பு? ஏவல், ஒருமை, வினைமுற்று. அடுத்து பாருங்க புழுக்களும் பூச்சியும். புழுக்களும் பூச்சியும். புழுக்களும் பூச்சியும். புழுக்களும் பூச்சியும். இந்த உண்மை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எண்ணும்மை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க தங்குதல். இதான் கடைசி சொல்லுங்க, தங்குதல். தங்குதலுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா தொழில் பெயர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம 11ஆம் வகுப்பு இலக்கண குறிப்புகளை முழுமையாக முடிச்சிட்டோம். ஏற்கனவே 9ஆம் வகுப்புல ஒரு 3 பருவம் டேர்ம் வைஸா போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், 3 டைம் சொல்லி 3 டேர்ம்ஸுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். 10ஆம் வகுப்புக்கான இலக்கண குறிப்பு ஒரே வீடியோவாக முழுமையாக போட்டிருக்கேன். இது போக 9ஆம் வகுப்பு பழைய 9ஆம் வகுப்புக்கான ஒரு முழுமையான வீடியோ தொகுப்பும் இருக்கு. இப்போ பார்த்துருக்கிறது நம்ம 11ஆம் வகுப்புக்கான இலக்கண குறிப்புகள். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய
தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இலக்கண குறிப்பு இப்போ இந்த கொஞ்சம் என்னுடைய இயல்புல மாதிரி வேகமாக தான் நடத்தியிருக்கேன். எதையுமே விலைக்கு சொல்லலை பெருசாக, சரிங்களா? ஏன்னா விலைக்கு சொன்னால் ரொம்ப நீண்ட நேரம் இது ஆயிடுது அப்படிங்கிறதுனால தான் நேரடி வகுப்புகளில் விலைக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் கூட இந்த காணொலி வகுப்பில் விலைக்கு சொல்ல முடியலை, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சந்தேகமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கான பதிலை எல்லாம் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சரிங்களா? எனவே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களோட டவுட்டை. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நாளைக்கும் இதே மாதிரியான உங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு நல்ல வீடியோ தொகுப்போடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.